வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? 2025 எது ஈஸியாக ஒர்க் வீசா கொடுக்கக்கூடிய 5 கண்ட்ரி அப்படிங்கிறது தெரியுமா? ஏஜென்ட் கிட்ட போகாமையே நேரடியாக அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோவில் ஒர்க் வீசா ஈஸியாக கொடுக்கக்கூடிய டாப் 5 கண்ட்ரிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ், ஃபாரின் ஜாப் சீக்கர்ஸோட நம்பர் 1 யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஆல்ரெடி கனடா, சிங்கப்பூர், துபாய், ஜெர்மனி இப்படின்னு பலதரப்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். இந்த லிஸ்ட்டில் ஒர்க் வீசா ஈஸியாக வாங்கக்கூடிய டாப் 5 கண்ட்ரீஸை பற்றி குயிக்காக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இதோடைய அத்தனை தகவல்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ராலிங்கில் ஓடிட்டு இருக்கக்கூடிய இல்லைனா டிஸ்பிளேல தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய www.altecinformation.com அப்படிங்கிற வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் ஓட எப்படி ஃபாரின் ஜாப்ஸ்க்கு நம்மளே வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் மேன் பவர் கன்சல்டன்சி நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் கிளியராக கொடுத்துருப்போம். எலாங் வித் உங்களுக்கு இந்த ஜாப் போர்ட்டலோட டீடைல்ஸோட லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடி டீட்டெயில்டாகவே இருக்கும். இதே மாதிரி வேலை வாய்ப்புகள் வெளிநாடுகளில் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வீடியோவோ இந்த வெப்சைட்டோ உபயோகமாக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவையும் வெப்சைட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய துபாய் அண்ட் அபிதாபிங்க. இந்த 2 கண்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுலபமாக, அதாவது ஈஸி அப்படின்னா நீங்கள் ஈஸியஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க கூடாதுங்க. மற்ற கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சில வேலை வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் ஈஸியாக உங்களால் இங்கே வீசா வாங்க முடியுங்க. அப்படி இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நம்ம சொல்லக்கூடிய துபாய் அண்ட் அபுதாபின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் என்ன வீசா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட் தாங்க. எம்ப்ளாயரோட ஸ்பான்சர்ஷிப்போடு இருக்கக்கூடிய ஒர்க் பர்மிட். இது என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒர்க் பர்மிட்னா என்ன துபாயில் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கூகுளில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீசாவுடைய ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு 3 to 5 வீக்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. இந்த வீசாக்கு கீழே வரக்கூடிய ஜாப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாம்பிள் ஜாப்ஸ் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஸ்டாஃபு, கிளீனர்ஸு, செக்யூரிட்டிஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸு, சேல்ஸ் லேபர்ஸு, அதே மாதிரி பிளம்பிங், எலக்ட்ரீஷியன்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஒர்க் பர்மிட்டுக்கு கீழே வரக்கூடிய வேலை வாய்ப்புகள்ங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சுலபமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டூரிசம் வந்து பார்த்தீங்கன்னா துபாயை பொறுத்தளவுக்கு பயங்கரமாக பூஸ்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த துபாய் அண்ட் அபுதாபியை நம்பர் 1 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வந்து மற்ற கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த வேலை வாய்ப்புகள் கிடைச்சிடும். இதுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா AEDயில் 2000 6000 வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. தட் இஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட திரம்ஸ்லைங்க. இது இந்திய மதிப்பு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் ஒரு 45,000 உங்களுக்கு 1,30,000 இல்லை 40,000 rupees வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. வாட் ஐம் சேயிங் இஸ் இட்ஸ் ஆல் அப்ராக்சிமேட் ஃபிகருங்க. இட்ஸ் அ கிராஸ் ஃபிகர். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸஸ் எல்லாம் இதில் பிடித்தங்கள் என்னங்கிறது இருக்கும். அது போக தான் உங்களுடைய நெட் ஃபிகர் அப்படிங்கிறது, நெட் சேலரி அப்படிங்கிறது உங்கள் கையில் கிடைக்கிற சேலரியாக இருக்கும். ஸோ 1,30,000 வரைக்கும் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில்ஸ், உங்கள் குவாலிஃபிகேஷன், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இது மாறுபடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்பர் 2 இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலண்ட்ங்க. இந்த போலண்ட்லையும் இருக்கக்கூடிய ஒரு வீசா டைப் Dன்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஒர்க் வீசா. இந்த வீசாவோட டீடைல்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூடி டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் இந்த டைப் D வீசாவுடைய ப்ராசஸிங் டைம் போலண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 ஒரு 3 months வரைக்கும் எடுத்துப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த வீசாக்கு கீழே எக்ஸாம்பிள்ஸ் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெல்டர்ஸு, டிரைவர்ஸு, பேக்கர்ஸு, அதே மாதிரி ஜென்ரல் லேபர்ஸு, ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீசாக்கு கீழே வரும். ஸோ இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக போலண்டை பொறுத்தளவுக்கு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நிறைய அக்வயர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சேலரின்னு பார்க்குறப்போ PLNல வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலண்ட் மணியில் நான் சொல்கிறேன் 3,500 அப்ராக்சிமேட்டாக ஒரு 6,000 PLN வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்திய மதிப்புக்கு நான் கன்வெர்ட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 70,000 இந்தியன் ருபீஸ்லேருந்து 1,20,000 இந்தியன் ருபீஸ் வரைக்கும் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. எகெயின் திஸ் இஸ் அ கிராஸ் ஃபிகர். இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர். தட் இஸ் நாட் கோயிங் டு பி எ எக்ஸாக்ட் ஃபிகர் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போலண்டை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் என்னன்னா இந்த மேன் பவர் சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிஸ், மேன் பவர் கன்சல்டன்சிஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து ஆட்களை வந்து அதிகமாக அக்வயர் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது ரிலையபிளாக உங்களுக்கு யாராவது மேன் பவர் கன்சல்டன்சிஸ் தெரிஞ்சதுன்னா தாராளமாக நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாம். பட் கேன் ஐ அப்ளை டைரக்ட்லின்னு கேட்டால் எஸ் யூ கேன் டூ இட். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனடா. என்னது கனடாவா?
கனடாவில் வேலை வாய்ப்புகள் இருக்கா? ஆல்ரெடி யூஎஸ்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. கனடாவில் வேலை வாய்ப்புகள் கிடைக்குமான்னு கேட்டால் எஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணால் கிடைக்காது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், அவ்வளோதான் ஒரு விஷயம். அப்போ கனடாவை பொறுத்தளவுக்கு ஒரு வீசா என்னன்னா TFWP அப்படின்னு சொல்லுவாங்க, டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் வீசா. இந்த வீசா என்னங்கிறது கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு will get some idea. இந்த வீசாவுடைய ப்ராசஸிங் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 to 4 months அப்ராக்சிமேட்டா. போலண்ட் மாதிரியே இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 மாதங்கள், 2 to 4 மாதங்கள் அப்படிங்கிறது ஆகுங்க இந்த ப்ராசஸிங் டைம். இதில் என்ன மாதிரியான வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த ட்ரக் டிரைவர்ஸ், செஃப், ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், இந்த கேர் டேக்கர்ஸ், கேர் கிவர்ஸ், ஈவன் வந்து மீடியம் லெவல் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், இதையும் வந்து இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீசால போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீசா என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீசாக்கு கீழே வரக்கூடிய ஜாப்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் சுலபமா 2025 வேலை வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. சேலரி கனடியன் டாலர்ஸ்ல ஒரு 2500 இருந்து 5000 கனடியன் டாலர் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணா அப்ராக்சிமேட்டா இந்தியன் மணியில 1,50,000 இருந்து அப் டு 3 lakhs வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இட் இஸ் a gross figure. ஏன் சார் கனடால இந்த மாதிரி வேலைகளுக்கு ஆட்கள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. பட் ஸ்டில் என்னன்னா டியூ டு டெவலப்மெண்ட், as I said, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது. உங்களுக்கு as usual டியூ டு அந்த கம்ப்ளீட் கண்ட்ரி டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. மேலும் கேர்டேக்கர்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தட் இஸ் ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸோடைய ஷார்ட்டேஜ் இருக்கு, உங்களுக்கு ஜாப் கேப் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் இந்த மாதிரி ஆட்களை வந்து ஃபாரின்லேருந்து அதிகமாக அக்வயர் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்தியாவிலேருந்து அதிகமாக அக்வயர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ட்ரை டு அப்ளை ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ். ஏன்னா யூல் கெட் சம், அதாவது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபோர்த் கண்ட்ரி இஸ் மலேசியா. மலேசியாவில் என்ன மாதிரி வீசா வந்து கொஞ்சம் சுலபமாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பெர்மிட் எடுத்துக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் எடுத்துக்கலாங்க. இது இந்த மாதிரி இதுக்கு கீழே இந்த வீசாக்கு கீழே வரக்கூடிய ஜாப்ஸ் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சுலபமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சுலபம்னா நாட் that much easy, but when compared with other countries இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராசஸிங் டைம்னு பார்த்தா 4 to 6 weeks அப்படிங்கிறது ப்ராசஸிங் டைமாக இருக்குது இந்த வீசாவோடது. என்ன மாதிரி ஆட்களை வந்து இந்த வீசாக்கு கீழே நம்ம அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ், ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஜென்ரல் ஒர்க்கர்ஸ், கிளீனர்ஸ், உங்களுக்கு கிச்சன் அசிஸ்டன்ட், ஹெல்ப்பர்ஸ், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய லேபர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாஃப், மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ஒர்க் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஸ்டாஃப், உங்களுக்கு ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு அன்ஸ்கில்டுன்னு எடுத்துக்கலாம், அப் டு செமி ஸ்கில்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீசாக்கு கீழே அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. மலேசியன் ரிங்கட்ஸில் 1500 ஒரு 3500 வரைக்கும் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் இது இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30,000 75,000 இந்தியன் ருபீஸில் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ஒரு என்ட்ரி லெவல் ஜாப். ஸோ அதனால இந்த சேலரி அப்படிங்கிறது வரும். ஒன்ஸ் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா இதோட அதிகமாக வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. மலேசியாவில் ஏன் இந்த மாதிரி ஆட்களை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கு. இது இயர் ஆன் இயர் அந்த மலேசியா வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி அன்ஸ்கில்டுக்கும் செமி ஸ்கில்டுக்கும் ஆட்கள் வந்து ஃபாரின்ல இருந்து அதிகமாக அக்வயர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியன்ஸும் இங்கே அதிகமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் த ஃபிஃப்த் கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மால்டா. இட்ஸ் an island country. அவ்வளோ அழகான ஒரு தீவுங்க மால்டாவை பொறுத்த. ஆல்ரெடி மால்டாவை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கோட மால்டாவை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கும். அது கூட நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் 2025 என்ன மாதிரி வீசாவில் நான் அப்ளை பண்ணேன்னா ஓரளவுக்கு எனக்கு சான்சஸ் கிடைக்கும் மால்டாக்கு போகிறக்கு அப்படின்னு கேட்டால் சிங்கிள் ஒர்க் பெர்மிட் அப்படின்னா என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீசாவை. அதுக்கு கீழே வந்து என்னென்ன ஜாப்ஸ் வரும்னா உங்களுக்கு டிரைவர்ஸ், டெலிவரி டிரைவர்ஸ், ஹோட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஹோட்டல் ஒர்க்கர்ஸ், ஹோட்டல் கிளீனர்ஸ், ரெஸ்டாரண்ட் ஒர்க்கர்ஸ், ஹெல்த் கேரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் லைக் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ஸ், இவங்கெல்லாம் இந்த வீசாக்கு கீழே வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி இதோட ப்ராசஸிங் டைம்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டாக மால்டாவை பொறுத்தளவுக்கு இந்த சிங்கிள் ஒர்க் பெர்மிட்டுக்கு 2 to 4 months அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸிங் பீரியடாக இருக்குது. இது டிபெண்ட்ஸ் ஆன் த எம்ப்ளாயருங்க. இட் வேரிஸ். ஒரு சில எம்ப்ளாயர் வந்து எனக்கு இமீடியட்டாக வேணும்னா அவங்க ஃபாஸ்ட் ட்ராக்ல போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இட் வேரிஸ். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ சார் எனக்கு சேலரி கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு 1,000 யூரோஸ்லேருந்து 1,800 யூரோஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 90,000 1,60,000 வரைக்கும் இந்திய பணத்துக்கு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அகைன் திஸ் இஸ் அ கிராஸ் ஃபிகர். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ சொன்ன இந்த 5 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 2025 எளிமையாக உங்களால் வேலை வாய்ப்புகளை வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த 5 கண்ட்ரி தான் அப்படின்னா கேட்டால் கிடையாது. இன்னும் ஒரு சில கண்ட்ரிகள் இருக்கு. பட் when compared with other countries இதில் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சுலபம்னா ரொம்ப ஈஸின்னு எடுத்துக்காதீங்க. யூ ஹேவ் டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க். நீங்கள் கொஞ்சம் இதுக்கு வந்து சிரமப்படத்தான் வேணும். பட் ஸ்டில் என்னன்னா மற்றது கூட கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் முடிஞ்சால் நான் அந்த வெப்சைட்டில் கொடுக்குறேன். அதுக்குள்ளே கூட நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இல்லை எக்ஸ்க்ளூசிவாக மலேசியாவை பற்றி, சிங்கப்பூரை பற்றி, இப்போ சொன்ன கனடாவை பற்றி, மால்டாவை பற்றியான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதுக்குள்ளே ஜாப் போர்ட்டலோட டீட்டெயில்ஸ் கிளியராக நிறைய ஜாப்
ஜாப் போர்ட்டல்ஸ் கொடுத்துருப்பேன். அதாவது ஸ்டேட்டிங் தட் என்னன்னா, நீங்கள் இந்தியாவில் உட்காந்துட்டு நீங்கள் உங்களால் வேறு கண்ட்ரிக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் யூ கேன் டூ இட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெப்சைட்டோட டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். ஸோ நாட் தட் வெப்சைட்ஸ், என்னோட வீடியோஸோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மால்ட்டாவை பார்த்தீங்கன்னா மால்ட்டாவோட எல்லா டீட்டெயிலோடையும் மால்ட்டா வீடியோஸ் இருக்குது. இல்லை எனக்கு முடிஞ்சது அப்படின்னா அந்த ஜாப்போடைய டீட்டெயில்ஸு அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா வீடியோலேயே 2 பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் டிஸ்பிளே பண்ணுறக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கோ இல்லை வெளிநாட்டில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கோ உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பி தான் இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் எங்களை ஊக்கப்படுத்தும். நிறைய வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்து வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதிகமான லைக்ஸ் கொடுங்க, அதே மாதிரி அதிகமான ஷேரும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மட்டும் இல்லை, வேலை வாய்ப்புகளை வெளிநாட்டில் தேடுறவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு உபயோகமாக இருந்தால் எங்களோட சந்தோஷப்படுறவங்க வேறு யாரும் இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களுக்கும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் கிடைச்ச நல்ல சம்பளத்தில் நல்ல வாழ்க்கையோட செட்டில் ஆக பெஸ்ட் குளோபல் ஜாப் சார்பாக நான் வாழ்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.